ஒரு குறிக்கப்பட்ட நாட்டில் அரசன் செங்கோல் அரசாட்சி செய்து வருகின்றான், தன் குடும்ப குடிமக்கள் சகிதம். அவ்வளையிலும் எதிரி நாட்டு அரசன் உள்ளே புகுந்து வஞ்சகமாக அரசாட்சியை கைப்பற்றுகின்றான். அரசன் தெய்வாதீனமாக தப்பி ஓடிவிடுகின்றான். அரசன் தன் குடும்பத்தையும் குடிமக்களையும் அங்கு எதிரி அரசன் சிறையாக்கி வைத்திருக்கின்றான். தப்பி ஓடிய அரசன் காட்டின் வழியாக வெகு தூரம் அந்நிய நாட்டிற்கு செல்கின்றான். அந்த நாட்டில் அரசன் அன்றைய நாளில் தான் மரித்து போயிருக்கின்றார். அரசனுக்கு வாரிசில்லை. அந்த நாட்டின் வளமைப்படி பட்டத்து யானை யாருக்கு மாலை சூடுகின்றதோ அவர் அரசனாக பட்டாபிஷேகம் செய்யப்பட வேண்டும். காட்டின் வழியாக வந்த பொழுது அங்கு யானைப்பாகன் யானைக்கு மாலையை கொடுத்து தனக்கு மாலை அணிவிக்கும்படி அவன் பணிகின்றான். ஆயினும் அந்த யானை இங்கு அதன் வழியாக வந்த அரசனை பார்த்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்கின்றது. குறிக்கப்பட்ட நாள் பட்டாபிஷேகத்தில் அனைவரும் கூடி வர செய்கின்றார்கள். அந்த யானை ஞாபக சக்தியினால் அந்த அரசனுக்கு மாலை சூட்டி அவனை அரசனாக்குகின்றது. சிறிது காலத்தில் அரசன் தன் படை முழுவதையும் திரட்டி தான் இழந்த நாட்டிற்கு சென்று அங்க கொடுங்கோல் அரசாட்சி செய்யும் அரசனை வீழ்த்தி அவன் தன் நாட்டை, தன் குடும்பத்தை, தன் மக்களை மீட்டெடுக்கின்றார். இதே வண்ணம் எம்பெருமான் இயேசுவும் தனது குடும்பம், தனது பிள்ளைகளை பிசாசின் கையிலிருந்து விடுவிக்க அவர் தன்னுடைய ரப்சரில் வருகின்றார். தயாராக நாங்கள் இருப்போமா? அவருக்கு உண்மை உள்ளவர்களாக சிந்திப்போம், செயல்படுவோம்.